திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அதை பார்த்துக்கிறத தவிர வேற என்ன ஒர்க் இருக்கும்? அதுதான் மெயின். அதெல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்கிறாரு. இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தான் காட்டுறாரு. அவர் எங்க பொய் சொல்றாரு? அப்போ பொய் உண்மை அப்படின்றதே கிடையாது. அடல்ட்ரேஷன் ஒரு அலிகேஷன் வந்திருக்க கூடாது. அதை தாண்டி பீஃப் டாலவும் ஃபிஷ் ஆயில் இருக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது நீங்க 1 லிட்டர் பியூர் கீ 1000 ரூபாய் ஆகிற இடத்துல நீங்க 250 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ ஒரு கீ வாங்குறீங்கன்னா அப்ப அது லோ குவாலிட்டி கீயா தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த கீ வாங்குறதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்த ஆபீசர் யாரு? ஒரு கலப்படம் ஆகப்பட்ட கீய, அதுவும் அதுல பீஃப் டாலோ இருக்கு, ஃபிஷ் ஆயில் இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வர அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்குன்னா அப்போ கவர்மெண்ட்ல என்னதான் கவனிச்சிங்க? அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் எடுத்துக்கணும். ஸ்டேட் எடுத்துக்க முடியாதா? கோயிலை விட்டுருங்க. எதுக்கு அதை எடுத்து சாங்க்டிட்டி அஃபெக்ட் பண்றீங்க? இது ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டையும் பல கோடி பக்தர்களுடைய டிவோஷனையும் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால டெஃபினட்டா இந்த மாதிரியான ஒரு விஷயத்து மேல கிரிமினல் கேஸ் போட்டாங்க. யார் அந்த காரியத்தை செஞ்சாங்க? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது திருப்பதி லட்டு விஷயம் சார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த லட்டு தயாரிக்க யூஸ் பண்ண நெய் சுத்தமான நெய்யில் கலப்படம் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் டாலோ, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயில், இது மாதிரிலாம் கலப்படம் செஞ்சுருக்காங்கன்ட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு சார். இது பின்னாடி என்ன நிலவரம் சார்? கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? டெஃபினட்டா நவநீத். இப்போ இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி லட்டு மேட்டர் ஆகப்பட்டது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, ஏன் இந்தியா உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு பெரிய சர்ச்சையாக இது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நானே இப்போ திருப்பதி பக்தராக இருக்கிறதுனால எனக்கே இந்த விஷயம் வெளில வரும்பொழுது மிக வருத்தமாக இருக்குது. என்ன மாதிரி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான ஃபேமிலிஸு திருமலா திருப்பதி மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தியும் அன்பும் ஆகப்பட்டது எல்லையற்ற ஒரு பக்தி. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இப்போது அந்த லட்டில் அடல்ட்ரேஷன் ஆகப்பட்டிருக்கு. அடல்ட்ரேஷன் ஆகப்பட்டிருக்குன்னு சொன்னாலே வருத்தப்படக்கூடிய நேரம். பட் அதில் பீஃப் டாலோ, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயிலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான லேப் ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது மிக 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 பயங்கரமான ஒரு வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் ஆகப்பட்டது கடவுள் நோக்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மதத்துக்கும், அது ஹிந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், கிறிஸ்டியன் மதமாக இருக்கலாம், எல்லாருக்கும் அவங்களோட ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இஷ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நாடு ரிலீஜனுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்றதுக்கு நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 25 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அதில் ஆர்டிகல் 25ல் ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் ரிலீஜன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக நவநீத், ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும்னா, எல்லா மதத்துக்கும் இந்த நாட்டில் ஃப்ரீடம் இருக்குது. முக்கியமாக இந்தியாவுடைய செக்குலர் அப்ரோச் எப்படின்னா, இந்தியன் செக்குலரிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் செக்குலரிசம். வெஸ்டர்ன் செக்குலரிசமில் கவர்மெண்ட் ரிலீஜியஸ் மேட்டர்ஸை தலையிட மாட்டாங்க. அது வெஸ்டர்ன் செக்குலரிசம். கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் இஸ் அவே ஃப்ரம் த ரிலீஜன் மேட்டர். பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்தியன் செக்குலரிசம் ஆகப்பட்டது ஒரு மதத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃப்ரீடம் கொடுக்கறத தாண்டி ஒரு மதத்துலையும் சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வரதுக்கான அந்த ஃப்ரீடமையும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ரிலீஜனுங்கிறது தான் அட்மோஸ்ட் ஃப்ரீடம் இன் தி கண்ட்ரி. யோசிச்சு பாருங்க, பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எல்லாரும் ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆர்டிகல் 25 கொண்டு வரணும்னு நினச்சாங்க. காரணம் என்னன்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இருக்கணுன்றதுக்காக. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆகப்பட்டது
not only practice of freedom of religion, but also regulating or restricting any economic, financial, political or other secular activity which may be associated with religious practice. ரெண்டாவது, providing for social welfare and reform or throwing up of Hindu religious institution of a public character to all classes and sections of the Hindus. அப்படி இருக்கும் பொழுது திருப்பதி டெம்பிள் ஆகப்பட்டது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். எல்லா தட்டு மக்களும் ஏழுமலையானை வந்து தரிசிக்கிறதுக்காக போகிறோம். போய் அந்த லைனில் நின்று அதில் நிறைய தர்ஷனம் இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ தர்ஷன். ஒரு தர்ஷனம் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா மினிமம் 12 மணி நேரம், 14 மணி நேரம், 18 மணி நேரம் பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு ஃபேமிலியோடு போய் ஏழுமலையானை தரிசிச்சுட்டு வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசிச்சுட்டு வரும். அப்போ வரும்பொழுது இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஏழுமலையானை தரிசித்து வெளில வரும்பொழுதே ஒரு சின்ன லட்டு கொடுப்பாங்க. அந்த பிரசாதமாகப்பட்டது ஏழுமலையான் சந்நிதியில் கிடைக்கும்போது அதோடைய ஃபீல் வந்து டிவைன் ஃபீல் சொல்லுவோம். அந்த டிவைன் ஃபீல் ஆகப்பட்டது அளவற்றது. தெர் இஸ் நோ, அது வந்து வார்த்தைகளாக சொல்ல முடியாது. அது திருப்பதி போனவங்களுக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திருப்பதி லட்டு வாங்க போவாங்க. வாங்கும் பொழுது லட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க. அந்த லட்டு ஆகப்பட்டது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸு, நம்ம நெய்பர்ஸு, ஆஃபீஸ் கொலீக்ஸு எல்லாருக்குமே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏன்னா அந்த டிவைன் ஃபீலிங், திருப்பதி போயிட்டு வந்ததை அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும், திருப்பதி போனாலே ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடியது திருப்பதி. 10th மார்க் வந்தால் கூட மார்க் வந்த கையோட பார்த்தீங்கன்னா ஏழுமலையானை தரிசிக்க போவாங்க, வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்க போவாங்க. இங்கேருந்து மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு பக்தர்கள், குஜராத்து, நார்த் இந்தியா, வெளிநாடுகள்லேருந்து பக்தர்கள், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்மெண்ட் டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே அவர் மேலே ஒரு பக்தி வச்சுட்டு இருக்காங்க. திருப்பதின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய். அந்த அளவுக்கு வந்து திருப்பதி ஆகப்பட்டது ஒரு ஃபர்ம் பிலீஃப் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதில் சாங்டிட்டி அஃபெக்ட் ஆகுது. சாங்டிட்டினா அந்த டெம்பிளுக்கான இருக்கக்கூடிய அந்த சாங்டிட்டி அஃபெக்ட் ஆகும்போது யாராலையும் தாங்க முடியாது. இது வந்து பெருமளவில் இப்போ இந்த லட்டுல வந்து கலப்படம் ஏற்பட்டிருக்கு. கலப்படம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாலே தாங்க முடியாது. ஆனால் அந்த லட்டுல வந்து பீஃப் டாலோ இருக்கு, ஃபிஷ் ஆயில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வாகப்பட்டது எல்லாருக்கும் வருத்தம் அளிக்குது. சில நேரங்களில் தூக்கம் கூட இருக்காது பல பேருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிலீஃப் ஏழுமலையான் மேலே. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அதுக்கான சில பூஜைகள், வழிபாடுகள் எப்படி வந்து இது வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட பக்தர்கள் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அந்த சாங்டிட்டியை காப்பாற்றுறதுக்காக பல பூஜைகள் எல்லாம் பண்ணி இப்போது 6 மணிக்கு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து விளக்கேற்றுங்க அப்படின்னு திருமலா திருப்பதி தேவஸ்தானமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது நியூஸில் கூட வந்திருந்தது. அதை பார்த்துட்டு எல்லாரும் இப்போ விளக்கேற்றி எல்லாரும் வந்து சுவாமியை வந்து கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இப்போது அந்த கீ மேனுஃபேக்சர் பண்ணவங்கள யார் செலக்ட் பண்ணுது? இஷ்யூக்கு வருவோம். கீ மேனுஃபேக்சர் பண்ணவங்க யார் செலக்ட் பண்ணுது? பாயிண்ட் நம்பர் 1. அந்த கீ ஆகப்பட்டது எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினீங்க? ஒரு இன்னைக்கு வந்து 1 லிட்டர் வந்து பியூர் கீ ஆகப்பட்டது நீங்கள் வாங்கணும்னு சொன்னாக்கா 1000 ரூபா ஆகிற இடத்துல நீங்கள் 250 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ ஒரு கீ வாங்குறீங்கன்னா அப்போ அது லோ குவாலிட்டி கீயாக தானே இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த கீ வாங்குறதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்த ஆஃபீஸர் யாரு? டெண்டர்லேயே கூட அப்ளை பண்ணட்டும். டெண்டரில் வந்து இருக்கிறதுலே லோ காஸ்ட் போட்டால் அந்த கீயை சூஸ் பண்ணுவோமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி திருப்பதி லட்டுவில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது அதெல்லாம் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதுலலாம் அடல்ட்ரேஷன் இருக்கான்றது அடுத்த கேள்வி. இப்போது திருப்பதி லட்டுல பார்த்தீங்கன்னாக்க அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு அரிசி மாவு, எண்ணெய், தண்ணீர், ஏலக்காய், உலர் திராட்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, சர்க்கரை, கற்கண்டு, பால், முந்திரி, நெய், கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து இன்க்ரீடியன்ஸில் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆகப்பட்டது ஒரு ஐட்டமும் குவாலிட்டி செக் போயிருக்கணும். நவநீத், நம்ம பேசுகிறது வந்து டிடிடி. ஏன்னா திருப்பதி கோயிலுங்கிறது நிறைய கண்ட்ரோல்ஸோடையும் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸோடையும் இயங்கக்கூடிய ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த லட்டாகப்பட்டது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு பொருள். அது வந்து பக்தர்கள் அங்கே போனாலே எடுத்துகிட்டு வருவாங்க. 200 இயர்ஸ்க்கு மேலே வந்து அந்த லட்டை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க.
அந்த லட்டு ஆகப்பட்டது இப்போ ஜிஐ டேகிங் கூட இருக்கு. அப்போ இவ்வளோ பிரபலமா இருக்க லட்டுக்கு இவ்வளோ இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுற இடத்துல எல்லா பொருளுமே குவாலிட்டி கம்மியாக இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கிறது வெறும் கீ தான். அப்போ மற்ற பொருளையும் டெஸ்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் தண்ணியை கூட டெஸ்ட் பண்ணணும். காரணம் என்ன? அந்த லட்டு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த லட்டு ஆகப்பட்டது ஒரு ஸ்பெஷல் லட்டு. அது வந்து திருப்பதிக்கே உண்டான அந்த இன்க்ரீடியன்ஸ்லையும் அந்த ஃப்ளேவர்லையும் தயாரிக்கப்படுற ஒரு லட்டாக இருக்கிறதுனால ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே குவாலிட்டி செக் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸ் இருந்திருக்கும். பட் ஏன் குவாலிட்டி செக் பண்ணலை? எப்படி வந்து 1000 ரூபா இருக்கக்கூடிய கீயை வந்து 300 ரூபா அந்த கான்ட்ராக்டருக்கு சாங்ஷன் பண்ணாங்க? அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கீ மேனுஃபேக்சர் பண்ணுற கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஏஆர் ஃபுட் டெய்ரி அப்படின்னு ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன், எப்படி வந்து சாங்ஷன் பண்ணாங்கன்ற அந்த கேள்வி வருது. டெண்டர் போட்டு பண்ணாங்களா, இல்லை போர்டு வந்து இதை செலக்ட் பண்ணும்போது ஏதாவது வந்து ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்காங்களா? மூணாவது வந்து இந்த கீயில் சொல்லியிருக்கக்கூடிய கலப்படம் ஆகப்படுது பீஃப் டாலோ தானா, இல்லை ஃபிஷ் ஆயில் இருக்கா, இல்லை சோயா ஆயில் இருக்கா, இந்த மாதிரி வந்து செகண்ட் டெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு. எது எப்படியா இருந்தாலும் இது வந்து ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டையும் பல கோடி பக்தர்களுடைய டிவோஷனையும் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால டெஃபினட்டா இந்த ஆக்ட், இந்த மாதிரியான ஒரு விஷயத்து மேல கிரிமினல் கேஸ் போட்டாகணும், யார் அந்த காரியத்தை செஞ்சாங்களோ. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கிரிமினல் கேஸ் போடுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ கொஸ்டின் என்ன? ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சொல்லக்கூடிய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், இப்போ பிரசன்ட் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு அவர்கள், இவங்க 2 பேருமே வந்து தே ரெப்ரசன்ட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ பக்தர்கள் பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இல்லை பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியில ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்லலாம், அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்றாரு, அவர் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறான்றது முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா இண்டிபெண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல திருப்பி இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் நடத்தி அதுல சொல்லக்கூடிய அடல்ட்ரேஷன் நடந்திருக்கான்னு உறுதிப்படுத்தி அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு, எத்தனை நாட்கள் நடந்திருக்கு, இதை தாண்டி வந்து லட்டாகப்பட்டது அயோத்தியா வரைக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கான லட்டு திருப்பதியிலிருந்து. அப்போ பீஃப் டாலோ இருந்திருக்கு இல்ல கலப்படம் இருந்திருக்கு இல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி ஆகணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா அப்படின்னு பார்க்கும்பொழுது லேப் ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது உண்மையா இருக்கு. அப்போ அதை டினை பண்ணி ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்போ லெட்டர் எழுதியிருக்காரு. சார், அங்கே ஒரு கேள்வி இருக்கு. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், தற்போதைய சிஎம். குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறாருன்னு பார்த்தா முன்னாள் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி மேல. அதே சமயம் ஜெகன்மோகன் ரெட்டி டிஎம்க்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, 8 பக்க அறிக்கை சார். அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பதி தேவஸ்தானமானது தனிப்பட்ட ஆட்சியில் இயங்கக்கூடியது, ஏதோ சஜஷனா மட்டும்தான் கவர்மெண்ட் கேட்பாங்க, எல்லாமே டெண்டர் விட்டு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு இதெல்லாம் கவனிக்கக்கூடிய பொறுப்பு இல்லையா சார்? டெஃபினட்டா யார் வந்து ஆட்சியில் இருந்தாங்களோ அது அவங்களுடைய பொறுப்பு. இதை தவிர வேற என்ன வேலை? இப்போ இந்த பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு பல வழியில சொல்லலாம். ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுவும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம், அதாவது பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய இடம், சாங்டிட்டி ஆஃப் த டெம்பிள். ஒரு மதத்திலையும் ஒரு சாங்டிட்டி இருக்கு, ஒரு கோயிலுக்கும் ஒரு சாங்டிட்டி இருக்கு. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்குமே இல்லாட்டி அந்த கோயிலுக்குமே இல்லை வர்ஷிப் பிளேஸ்க்குமே ஒரு சாங்டிட்டி இருக்கு. அது ஹிந்துவா இருக்கலாம், இஸ்லாமியனா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், இல்லை ஜெயினா இருக்கலாம், இல்லை ஜொராஸ்ட்ரியன் பார்சியா இருக்கலாம், எல்லாருக்குமே பௌத்த மதமா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு சாங்டிட்டி இருக்கு. அந்த சாங்டிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒர்க் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அப்போ டிடிடி போர்டுங்கிறது இண்டிபெண்டன்ட் போர்டு, என்னை கன்சல்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அப்போ என்ன சொல்ல வராரு? அப்போ அந்த பிரச்சனைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வந்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? உங்களை எதுக்காக சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்றாங்க? ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை ஏன் சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்ணாங்க? ஏன்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தையும் பாதுகாப்பீங்கன்றதுக்காக தான். அங்க ஒரு கலப்படம் ஆகப்பட்ட ஒரு கீயை, அதுவும் அதுல பீஃப் டாலோ இருக்கு, ஃபிஷ் ஆயில் இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வர அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்குன்னா அப்போ
கவர்மெண்ட்ல என்னதான் கவனிச்சிங்க? அதான் பாயிண்ட். அது யார் வேணா கவர்மெண்ட் நடத்திட்டு போட்டோம். நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அதை பார்த்துக்கிறத தவிர வேற என்ன ஒர்க் இருந்திருக்கும்? அதுதான் மெயின். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் வர்ஷிப் பிளேஸ். இன்னைக்கு ஆந்திர பிரதேஷோடைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், எல்லா தட்டு மக்களும் வரக்கூடிய இடம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம். அப்போ பக்தர்களுடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிறது தான் கவர்மெண்டோட ஒர்க். இன்னைக்கு பிரச்சனை ஆன உடனே அதை இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது இண்டிபெண்டன்ட் போர்டு. ஆனால் அந்த போர்டில் போடுறது யாரு? ஒரு பார்ட்டி வந்து பவருக்கு வந்த உடனே அந்த போர்டில் வந்து சேர்மனாக இருக்கலாம், மெம்பர்ஸாக இருக்கலாம், யார் போடுறா? அந்த பார்ட்டி தானே போடுறாங்க. அப்போ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும் அவரால்? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கார். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இதை வந்து முன்வைக்கிறார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் இது வந்து எதுக்கு கான்ட்ரவர்சி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பற்றி வந்து பேசும்பொழுது வந்து பில் போட்டிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி இதில் சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ இந்த பில் என்ன போடுறாரு? சந்திரபாபு நாயுடு அகேன்ஸ்டாக போடுறாரு. நான் கேட்கறது ஒன்று, சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் லேப் ரிப்போர்ட்டை காட்டி பேசுறாரு. சார், அங்கே தான் இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த லேப் ரிப்போர்ட் உண்மையிலேயே உண்மைத்தன்மையானதா? ஏன்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமானது இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் இது சுத்தமான நெய் கிடையாது. அது மட்டும்தான் அவங்களோட பாயிண்ட். இதில் இது சேர்த்துருக்கலாம், இது சேர்த்துருக்கலான்ற ஒரு அசியூம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நவநீத், இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, இது மக்கள் மத்தியிலே இருக்கும். கீ அது வந்து அடல்ட்ரேட்டட் கீ. அடல்ட்ரேஷன் என்ன எக்ஸ்டென்ட் வரைக்கும் நடந்திருக்கு? அதில் சோயா ஆயில் இருக்கா, பீஃப் டாலோ இருக்கா, ஃபிஷ் ஆயில் இருக்கா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்பொழுது அதெல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்குறாரு. இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தான் காட்டுறாரு. அவர் எங்கே பொய் சொல்கிறாரு? அப்போது பொய் உண்மை அப்படின்றதே கிடையாது. பாயிண்ட் என்ன, அந்த ரிப்போர்ட்டை காட்டி இந்த மாதிரி இருக்குன்றாரு. இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காரு. இதை தாண்டி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் வந்து எல்லாருமே ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறேன். அப்போது எல்லாருக்குமே ஒரு பக்தரா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ ஒரு சமயம் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சிட்டு வேணாம்னா சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீங்கள் வந்து ப்ரேயராக கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் வந்து கண்காணிப்பில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும். கொஸ்டின் என்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுன்றதான் பாயிண்ட். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 இந்த ஆக்ட் ஆகப்பட்டது. அடல்ட்ரேஷன் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா அந்த பாசிபிலிட்டிஸை எப்படி வந்து டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ட். இந்த ஆக்ட் ஆகப்பட்டது 2006 கொண்டு வரப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் இருந்துட்டு இருந்தது. அது அடல்ட்ரேஷன் ஓரியன்டாக இருந்தது. இதில் அடல்ட்ரேஷன் நடந்தால், சப்ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸை வந்து செல் பண்ணால், இல்லை சொன்னது குவாலிட்டியில் கொடுக்கலன்னா அதுக்கான ப்ராசிக்யூஷன் எடுக்கக்கூடிய, கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சட்டமாகவும் இது அமையுது. அப்போ இந்த அளவுக்கு வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்கும் பொழுது அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இந்த சட்டத்தின் கீழே ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குற்றம் பண்ண அந்த நிறுவனத்துடைய அசெட்ஸு, அவங்களுடைய அங்கீகாரம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த குற்றம் நடந்திருக்குன்னு உறுதியாச்சுன்னா. அதே மாதிரி சட்டத்தில் வந்து சாம்பிள் எப்படி எடுக்கணுன்றது இருக்கு. டெஸ்டிங்க்கு சில ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எப்படி வந்து சாம்பிளிங் எடுக்கணும், ப்ராசிக்யூஷன் எப்படி பண்ணணும், அட்ஜுடிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அவங்க மேலே கிரிமினல் வழக்குகளும் வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். காரணம் என்ன? நீங்கள் எடுத்து புது ஆக்ட் இருக்கு இல்லையா, த பாரதிய நியாய சன்னிதா 2023 எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 298 எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 16 பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ரிலிஜன் இருக்கு. அதில் செக்ஷன் 298 இன்ஜூரிங் ஆர் defiling place of worship with the intent to insult religion of any class அப்படி சொல்லப்பட்டிருக்கு. whoever destroys, damages or defiles any place of worship or any object held sacred by any class of persons with the intention of thereby insulting the religion of any class of persons or with the knowledge that any class of persons is likely to consider such destruction, damage or defilement as an insult to their religion shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both. இது போடுறது மட்டும் இல்லாமல் சீட்டிங் செக்ஷனும் போடணும், கிரிமினல் கான்ஸ்பிரன்சி போடணும். காரணம் என்ன? ஒரே காரணம் தான். ஒரு பக்தர்களுடைய நம்பிக்கையை இழக்கிற அளவுக்கு, இல்லாட்டி மனசு புண்படுற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய கோயில் மேலே இந்த வேலையை அடல்ட்ரேஷன் வழியாக பண்ணுறாங்கன்னாக்க டெஃபினட்டாக கிரிமினல் வழக்கு பாயணும். பாயறது மட்டும் இல்லாமல்
அவங்க மேலே ப்ரெடிகேட் அஃபென்ஸாக அது இருந்தால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அடுத்த ஸ்டெப்பில் வந்து பிஎம்எல்ஏ சட்டமும் அவங்க மேலே பாஞ்சாதான் அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் எந்த கோயிலுக்கும் அவங்க சப்ளை பண்ண எந்த ப்ராடக்ட்டும் பண்ண மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு அடல்ட்ரேஷன்ன்றது கிரைம். அதுவும் கோயிலில் பண்ணது மிகப்பெரிய கிரைம். அதுவும் பக்தர்கள் வந்து நம்பக்கூடிய இவ்வளோ பெரிய கோயிலில் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்கன்னா யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, அட்மினிஸ்ட்ரேஷன் சைடாக இருக்கலாம், டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேஷன் சைடாக இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனி வந்து யார் கூட வந்து இது சேர்ந்து இந்த கிரைமை பண்ணியிருக்காங்களோ, அடல்ட்ரேஷனுங்கிற ஒரு கிரைமை, அதில் இருக்கக்கூடிய பீஃப் டாலோவாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய ஃபிஷ் ஆயிலாக இருக்கலாம், அதில் இருக்கிற சோயா ஆயிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அடல்ட்ரேஷன். அது சொன்ன 10 ப்ராடக்ட் இன்கிரீடியன்ஸ் லட்டுக்கு, அந்த 10 ப்ராடக்டில் எது குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அதுக்கு யார் காரணமோ ப்ளஸ் எந்த கம்பெனி அது காரணமோ அவங்கள கிரிமினல் கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வரது மட்டும் இல்லாமல் சீட்டிங் ப்ளஸ் இந்த மாதிரி செக்ஷன் 298 ஆஃப் தி பாரதிய நியாய சன்ஹிதா 2023 ஆட் பண்ணி ப்ராசிக்யூஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை நடத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மேட்டர் வந்து சீரியஸ். பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, லட்டு சாப்பிட்ருக்காங்க. அப்போது யோசிச்சு பாருங்க, ஏழையும் அந்த கோயிலுக்கு போயிருக்காரு, பெரிய பெரிய தலைவர்களும் அந்த கோயிலுக்கு வராங்க, எல்லா பக்தர்களும் போகிறாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் வராங்க. அப்போ இவ்வளோ நம்பிக்கை இருக்கக்கூடிய திருப்பதி கோயில் மேலே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்குன்னா டெஃபினட்டாக இந்த இஷ்யூவை சீரியஸாக எடுத்து இதை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி யார் இந்த தவறு செஞ்சாங்களோ அவங்கள ப்ராசிக்யூஷன் சைடில் கொண்டு வரணும். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம பெட்டிஷன் போட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கோம். அதில் கிளியராக பிரேயர் என்ன கேட்டிருக்கோன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கான்ஸ்டியூட் பண்ணணும், அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டராக இருக்கணுங்கிறது நம்மளுடைய பிரேயராக இருக்குது. அப்போது எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இன்னைக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னா பல கோயில்கள் இந்தியா முழுக்க இருக்குது. இப்போ நீங்கள் பழனி கோயில் எடுத்துக்கோங்க, அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்துடைய குவாலிட்டி எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக கோயில் நடத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எடுத்துக்கோங்க. கோயில்களாகப்பட்டது கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது தவறு ரைட்டுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட கோயில் இருந்தாலும் அந்த கோயில் வந்து அதோடைய கோயிலுடைய சாங்டிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். பக்தர்களுடைய நம்பிக்கை அந்த கோயில் மேலே இருக்குது, அந்த கோயிலை வந்து பராமரிக்கணும். அப்போது அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்டேட் எடுத்துக்கணும். ஸ்டேட் எடுத்துக்க முடியாதா, கோயிலை விட்டுருங்க. எதுக்கு அதை எடுத்து சாங்டிட்டி அஃபெக்ட் பண்ணுறீங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆந்திர பிரதேஷ் ஃபார்மர் சிஎம் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக சொல்கிறாரு. சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணது இப்போ முக்கியம் இல்லை. பொறுப்பு யாருக்கு, யாரோட ரெஜிம்ல இது நடந்தது? அப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம்ல இந்த மாதிரி ஒரு கலப்படம் நடந்திருக்கு, அதுவும் பீஃப் டாலோவும் ஃபிஷ் ஆயிலும் ஒரு அலிகேஷனாக கூட வந்திருக்க கூடாது. அடல்ட்ரேஷனாக ஒரு அலிகேஷனாக வந்திருக்க கூடாது. அதை தாண்டி பீஃப் டாலோவும் ஃபிஷ் ஆயிலும் இருக்கு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பக்தர்கள் கிட்ட பெரிய வருத்தத்தையும் என்ன சொல்றது, எல்லாம் மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. எல்லா பக்தர்களும் மனம் உடைஞ்சு போயிருக்க நேரத்தில் இந்த மாதிரி வந்து எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அப்போ நடந்திருக்கும் நீங்களே பிலீவ் பண்ணுற மாதிரி தானே இருக்கு, ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை பிலீவ் பண்ணுற மாதிரி தானே இருக்கு. அப்போது வரக்கூடிய நாட்களில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ப்ரேயர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கிட்ட, சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு சிட்டு ஃபார்ம் பண்ணி அந்த சிட்டு வழியாக இண்டிபெண்ட்டாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அதில் யாரெல்லாம் இருக்கலாம் அந்த சீட்லங்கிறது சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க. அந்த பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அப்படி பண்ணாதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் தரோ இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும். ஃபர்தராக வந்து அங்கே கண்டறியக்கூடிய விஷயங்கள், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் கண்டறியக்கூடிய விஷயங்கள் டெஃபினட்டாக பல லட்ச கோயில் இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாநிலமாக வேணால் இருக்கட்டும். இது சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் நார்தர்ன் ஸ்டேட்ஸை கூட நம்ம போய் பார்க்குறோம் கோயில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு. அப்போது எல்லா கோயிலுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை, அதுவும் பக்தர்கள் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை வந்து சரி பண்ண வேண்டிய இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க. அப்படி அவங்களால முடியலையா, உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி டெஃபினட்டாக கோர்ட்டோட பவரை பேஸ் பண்ணி அந்த ப்ரேயரை கோர்ட்டில் வச்சா கோர்ட் வந்து டெஃபினட்டாக அதை வந்து கண்காணிப்பாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது. எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்திருக்கு, ஹிந்து மதத்துக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த ரிலீஜனாக இருந்தாலும்
இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஃபுட் சப்ளை பண்ணுறவங்களோ பிரசாதம் சப்ளை பண்ணுறவங்களோ அவங்களுக்கு தேவையான சாங்டிட்டியை வந்து ரிலீஜியஸ் பிளேஸோட சாங்டிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது கிரிமினல் வழக்கு தான் போடணும். இது மாதிரியான விஷயத்த கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் இதை பற்றி வந்து டிஸ்கஷன் நடக்கணும். இதுக்கான சட்டங்களை பார்லிமெண்ட்டில் வந்து கொண்டு வந்து சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. நவநீத், கண்டிப்பாக சார், பொறுமையாக கவனிப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி நவநீத்.